ஃபைவ் ஐஸ் அலைன்ஸ் மூலம் ஒரு கூட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஃபைவ் ஐஸ் ஒரு சக்தி வாய்ந்த ஆங்கிலம் பேசும் நாடுகளை உள்ளடக்கிய கூட்டணி. இதன் 5 உறுப்பு நாடுகள் அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து. அந்த எச்சரிக்கையில் ஃபிரான்டியர் ஏஐ எல்லை தாண்டிய ஏஐ மாதிரிகள் சைபர் தாக்குதல்களின் வேகத்தையும் அளவையும் நுணுக்கத்தையும் பல மடங்கு அதிகரித்து வருவதாகவும், இவை வரும் மாதங்களிலேயே சைபர் பாதுகாப்பு சூழலை மாற்றியமைக்கும் என்றும் கூறியுள்ளன. சைபர் பாதுகாப்பை வெறும் தொழில்நுட்ப விஷயமாக பார்க்காமல் நிறுவனத்தின் போர்ட் லெவல், அதாவது நிர்வாக குழு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய வணிக அபாயமாக மாற்ற வேண்டும் என்று அவை வலியுறுத்தியுள்ளன. மேலும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் சமீபத்தில் நடந்த சைபர் பாதுகாப்பு சம்பவம் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் சப்ளை செயின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துகிறது. ஜூன் 22 அன்று வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் சைபர் பாதுகாப்பு சம்பவம் ஃபைவ் ஐஸ் விடுத்த எச்சரிக்கையில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. டாடா எலக்ட்ரானிக்ஸில் நடந்தது என்ன? வேர்ல்டு லீக்ஸ் என்ற ரான்சம்வேர் குழு டாடா எலக்ட்ரானிக்ஸின் சுமார் 630 GB அளவிலான 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோப்புகளை திருடி டார்க் வெப்பில் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தரவுகளில் ஆப்பிள் மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் உற்பத்தி விவரங்கள், தொழில்நுட்ப வரைபடங்கள், தயாரிப்பு விவரக்குறிப்புகள் மற்றும் ஊழியர்களின் பாஸ்போர்ட் நகல்கள் போன்ற மிக முக்கியமான கோப்புகள் அடங்கியுள்ளன. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. தங்கள் அமைப்புகளில் ஒரு பாதுகாப்பு மீறல் நடந்ததை சில வாரங்களுக்கு முன்பே கண்டறிந்து உடனடியாக செயல்பட்டதாகவும், இதன் காரணமாக தங்களின் வணிக செயல்பாடுகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிறுவனம் இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தங்களின் இன்டர்னல் சிஸ்டம் ஆக்சஸ் உள்நாட்டு தகவல் தொடர்பு அமைப்புகளுக்கான அணுகலை மிகவும் கடுமையாக்கியுள்ளது. நாளுக்கு நாள் சக்தியடையும் ஏஐ. ஏஐ ஒரு கத்தி போன்றது. நல்லவர்கள் இதை பயன்படுத்தி சைபர் தாக்குதல்களை தடுக்கலாம். அதே சமயம் ஹேக்கர்கள் இதை பயன்படுத்தி மிக வேகமாகவும் அதிக நுணுக்கத்தோடும் தாக்குதல் நடத்தலாம். ஹேக்கர்கள் ஒரு நிறுவனத்தின் பலவீனத்தை கண்டுபிடித்து அதை தாக்குவதற்கு எடுக்கும் காலம் இப்போது மாதங்களில் இருந்து நாட்களாக குறைந்துவிட்டது. சைபர் பாதுகாப்பு என்பது இனி ஐடி பிரிவின் வேலை மட்டுமல்ல, நிறுவனத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரிகள் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டிய விஷயமாகிவிட்டது. சைபர் பாதுகாப்பு என்பது ஃபயர்வால் அல்லது ஆன்டி வைரஸ் மென்பொருட்களை நிறுவுவது என்ற அளவில் இருந்தது. 2000களின் தொடக்கத்தில் இது பிசி பாதுகாப்பாக இருந்தது. 2010களுக்கு பின் கிளவுட் பாதுகாப்பாக மாறியது. இப்போது 2026இல் நாம் ஏஐ ட்ரிவன், அதாவது ஏஐ இயக்கப்படும் பாதுகாப்பிற்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஹேக்கர்கள் ஏற்கனவே ஏஐயை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். இப்போது தற்காப்பு படைகளும் அதே வேகத்திற்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருட்கள் உலக அளவில் ஆப்பிள், டெஸ்லா போன்ற நிறுவனங்களுக்கு செல்கின்றன. ஒரு சிறிய நிறுவனத்தில் நடக்கும் சைபர் தாக்குதல் உலகளாவிய விநியோக சங்கிலியையே பாதிக்கும் என்பதையே இந்த சம்பவம் காட்டுகிறது. இந்தியா உலகின் ஐடி மையம். எனவே இங்கிருக்கும் சிறிய நிறுவனங்களும் பெரிய இலக்குகளாக மாறுகின்றன. இதை கவனமாக கையாளவிட்டால் சர்வதேச முதலீட்டாளர்கள் நம் நாட்டின் மீது வைக்கும் நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளது. பாதுகாப்பு என்பது இனி ஒரு கூடுதல் வசதி அல்ல, அது ஒரு அடிப்படை தேவை. உங்கள் தனிப்பட்ட தரவுகளை பாதுகாப்பாக வையுங்கள். 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் போன்ற பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துங்கள். உங்கள் நிறுவனத்திலோ அல்லது வேலையிடத்திலோ சைபர் பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றுங்கள்.